புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜபாபு. இப்போ நம்ம பார்த்த இந்த காட்சி எங்கேயோ ஏதோ ஒரு வடமாநிலத்தில் நடந்த பிரச்சனை கிடையாதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு நடந்த பிரச்சனை. காவல்துறை அதிகாரியான ஒரு பெண் டிஎஸ்பிக்கு தமிழ்நாட்டில் பொதுமக்கள் அதிகமாக கூடுகின்ற இடத்துல பட்ட பகல்ல இதை போல அநியாய அக்கிரமம் பண்றாங்கன்னு சொல்லும் போது அப்ப தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு பெண்ணோட பாதுகாப்பை பத்தி யோசிச்சு பாருங்கன்ட்டு இந்த இடத்துல இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா? கேட்கணும், கண்டிப்பா கேட்கணும், கேட்டுத்தான் ஆகணும். ஏனென்றால் மற்ற மாநிலங்களில், அதிலும் குறிப்பாக வட மாநிலங்களில் பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும், ஆனால் தமிழ்நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு என்பது ரொம்ப உயர்ந்த இடத்தில் உள்ளது. மற்ற மாநிலங்களில் பெண்களோட பாதுகாப்பு நிலை என்பது கேள்விக்குறியாக இருக்கிற அந்த பட்டியல்ல தமிழ்நாடும் சேர்ந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காகவாது கேள்வி கேட்டுதான் ஆகணும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நடந்த சம்பவம். காவல்துறை அதிகாரியான டிஎஸ்பி காயத்ரி அவர்களைத்தான் ஒரு கும்பல் முடியெல்லாம் புடிச்சு இழுத்து தொடக்கூடாத இடத்தை தொட்டு தாக்கியிருக்காங்க. எதற்காக இந்த பிரச்சனை, இந்த சம்பவம் நடந்தது? இதே விருதுநகர் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன் பட்டியைச் சேர்ந்தவர் காளிக்குமார் என்பவர் சரக்கு வாகனத்தை ஓட்டும் ஓட்டுநராக பணிபுரிந்து கொண்டிருந்தவர். கடந்த திங்கட்கிழமை அன்று ஒரு லோட ஒண்ணு ஏத்திட்டு போயின்னு இருக்காரு. திருச்சுழியை நோக்கி வண்டி ஓட்டிட்டு போயின்னு இருக்காரு. திடீரென்று அந்த வண்டியை 4 பேர் சேர்ந்த கும்பல் வழிமறித்து அவரை வெட்டியிருக்காங்க. அதற்கு பிறகு அந்த கும்பல் அங்கிருந்து ஓடிடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரத்த வெள்ளத்துல இருந்த காளிக்குமாரை மீட்டு கொண்டு போய் திருச்சுழி மருத்துவமனையில சேர்க்கிறாங்க. அந்த திருச்சுழி மருத்துவமனையில் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு போக சொல்றாங்க. அவரை கொண்டு போகும் வழியிலேயே அந்த காளிக்குமார் என்பவர் இறந்துடுறாரு. இந்த சம்பவம் எப்ப நடந்ததுங்க? கடந்த திங்கட்கிழமை அன்று நடந்த சம்பவம். கொலை செய்யப்பட்டு இறந்து போன அந்த காளிக்குமார் என்பவரின் உறவினர்கள் கூட்டா கும்பலா ரோடுக்கு வந்து சாலை மறியல் பண்றாங்க. யார் அவரை கொலை செய்தது? இந்த கொலை எப்படி நடந்தது? யாரால் நடத்தப்பட்டது? இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் உடனடியாக கைது பண்ணணும்னு சொல்லி காளிக்குமாரோட உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதுக்கு கும்பல் கும்பலா வராங்க. இறந்து போன காளிக்குமாரோட உறவினர்கள் கும்பலா வந்த அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. நடந்த சம்பவத்தை கண்டித்து இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவத்தை ஏற்படுத்தியது யாருன்ட்டு கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு நியாயம் கேட்டு போராட்டம் பண்றது தப்புன்னு சொல்ல மாட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் அதற்கென்று ஒரு கால அவகாசம் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த சம்பவத்தை குறித்து பேசினுக்கிற இந்த நாள் என்ன கிழமைங்க? புதன்கிழமை. சம்பவம் நடந்தது திங்கட்கிழமை. இதற்கு மறுநாள் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு, செவ்வாய்க்கிழமை அன்று, நேற்றைய தினம். ஒரே ஒரு நாளுக்குள்ள இதன் பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கும்பலா கூட்டா வந்து இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நியாயம் கேட்கிற மாதிரியே வராங்க. ஒன்றும் கிடையாது. முழு ஃபுட்டேஜ், முழு வீடியோவை போட முடியாது கண்டிப்பா. ஏற்கனவே யூடியூப்ல ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்குது. இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர் வராரு பாருங்க, ஒருத்தர் வரும்போதே எவ்வளவு ரஃப் அண்ட் டஃபா வராரு பாருங்க. நியாயம் நீதி கேட்டு போராட்டம் பண்ண வரவங்க இப்படியா வருவாங்க? ஆரம்பத்திலேயே இப்போ காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க யாருங்க இந்த மாதிரி பண்ணது கொலை, சீக்கிரமா கண்டுபிடிச்சு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் கண்டிப்பாக போராட்டத்தில் ஈடுபடுவோம்னு சொல்றதுக்காக கும்பலா வராங்க. ஓகே, ஆனால் வரும்போதே ஏய் நான் கண்டுபிடிக்கிறியா இல்லையா, நடந்த கொலைக்கு எங்கள் நியாயம் கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா, பாக்குறியா நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரியே இல்லைங்க. அப்படி கும்பலா ரஃப் அண்ட் டஃபா வரவங்கள டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் தடுக்கிறாங்க. அவங்க முதல்ல யாரையும் அடிக்கலைங்க, நல்லா பாருங்க, தடுக்கிறாங்க. என்னங்க நில்லுங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு அவங்க தடுத்து நிறுத்துறாங்க வரவங்கள. ஆனால் தடுத்து நிறுத்தின அவங்கள தான் இந்த கூட்டத்தில் இங்க இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் என்ன பண்றாரு பாருங்க அந்த அம்மாவை. பாத்தீங்களா? இதுக்கு என்ன அர்த்தங்க? பட்ட பகல்ல அவ்வளவு பேர் இருக்கும் போதே ஒரு அதிகாரிங்க, ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அம்மா, ஆனால் அது எதையுமே பார்க்காம டக்குன்னு அந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லும் போது அது எதை காட்டுதுங்க? திமிரை காட்டுது, கர்வத்தை காட்டுது, அகம்பாவத்தை காட்டுது, தானுன்ற ஆணவத்தை காட்டுது. உன்னால என்ன பண்ண முடியும்? பாத்தியா, நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா கூட இருந்துக்கோ, ஆனால் நீ பெண்ணு,
இவ்வளவு பேர் மத்தியில உன்னை எப்படி பண்ண பாத்தியா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாதுன்ற ஒரு கர்வத்தை காட்டலங்க. ஒரு டிஎஸ்பின்ற அந்த இடத்துக்கு காயத்ரி அவர்கள், அந்த அம்மா இந்த இடத்துக்கு வருவதற்கு எவ்வளவு போராட்டங்களை பார்த்துருப்பாங்க. அவ்வளவு போராட்டங்களை கடந்து ஒரு பெண் கஷ்டப்பட்டு அந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லும்போது எவ்வளவு அசால்ட்டா கேர்லெஸ்ஸா எனக்கு என்னன்னு டக்குன்னு டச் பண்ணிட்டு போறாரு பார்த்தீங்களா. அப்போ யோசிச்சு பார்க்கணும், ஒரு காவல்துறை அதிகாரி அந்த அம்மாவையே எதிர்க்க இருக்கிறவங்க அதிகாரின்னு பார்க்க மாட்டேன், ஒரு பெண்ணாகத்தான் பார்ப்பேன்னு சொன்னா, அப்ப காவல்துறை அதிகாரியாக இல்லாத ஒரு சாதாரண பெண்ணை இதை போன்ற நபர்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி பார்ப்பாங்க. அடுத்து பாருங்க, அந்த காட்டு மிராண்டி தான் இதை போல நடந்து கொண்டார்னு பார்த்தா, நியாயம் கேட்டு வந்தாங்க இல்லைங்களா போராட்டம் பண்றதுக்காக கும்பலா, அந்த கும்பல்ல பாருங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவோட முடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, அந்த அம்மாவை அடிக்கிறாங்க, தடுக்க வந்த இன்னொரு காவல்துறை அதிகாரியை சேர்த்து அடிக்கிறாங்க. இவங்களோட உள்நோக்கம் நடந்த கொலைக்காக நியாயம் கேட்டு போராட்டம் செய்ய வந்த உள்நோக்கமா, அல்லது வாண்டடா பர்பஸா வேண்டுமென்றே இதை போல ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி காவல்துறை அதிகாரிகளை அடிக்கணும்ன்ற நோக்கத்துக்காகவே வந்த உள்நோக்கமா? ஏன்னா போராட்டம் செய்ய வந்தவங்கள யாராவது ஒருத்தன் ரெண்டு பேர் இதை போல கிறுக்கனா இருப்பான், அதனால வந்தவர் அதை போல பண்ணிட்டான்னு சொன்னா கூட அந்த கூட்டத்தில் வந்தவங்க என்ன ஏதுன்னு கேட்காம ஒரு காவல்துறை அதிகாரிய முடிய பூச்சி இழுத்து அந்த அம்மா அடிக்கிறாங்க, தடுக்க வந்த அதிகாரிங்க எல்லாரையும் அடிக்கிறாங்கன்னு சொன்னா, அப்போ நடந்த பிரச்சனைக்கு நியாயம் கேட்டு வந்த உள்நோக்கம் கிடையாது, இது வேற ஏதோ பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக வந்த உள்நோக்கம் இது. டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் மற்றும் அவருடன் வந்த காவல்துறை அதிகாரியை தாக்கிய குற்றத்துக்காக 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னதான் சூழ்ந்து கொண்டு அந்த அம்மாவை தாக்கினாலும் அந்த இடத்தை விட்டு அவங்க கலைந்து போகாமல், தளராமல், மனம் தளராமல் அங்கேயே நின்று, களத்திலேயே நின்று வந்த கும்பலை தடுத்து நிறுத்தி போராட்டம் செய்ய வந்தவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த கும்பல் ஒட்டுமொத்தமா கலைந்து செல்லும் வரை அவங்க அங்கே தான் இருந்தாங்க. இப்ப காவல்துறை அதிகாரிகளை தாக்கிய பிறகு அது சம்பந்தமாக 8 பேரை கைது பண்ணதெல்லாம் கூட இருக்கட்டும், ஆனால் இப்ப இறந்து போனவருக்காக நியாயம் கேட்டு போராட்டம் செய்ய வந்த இவங்களே இவ்வளவு வன்முறையை கையாளுறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப இறந்து போன அந்த காளிக்குமார் என்பவரை எதுக்காக கொலை பண்ணாங்க? சும்மா ரோட்ல போறவங்க யாரையாவது ஒரு கும்பல் நல்லா ப்ரீ பிளான்டா திட்டம் போட்டு வழிமறிச்சு ஏதாவது பண்ணுவாங்களா? யாரையாவது ஒருத்தர் ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லும் போது அதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணாரு? என்னங்க அது கொலைக்கு கொலை நியாயன்ற மாதிரி பழி வாங்குறது நல்லதுன்னு சொல்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டுறீங்களேங்க அப்படின்னு கேட்கலாம். சப்பக்கட்டு கட்டலங்க, நியாயமான கேள்வி கேட்கிறோம். இப்போ நடந்த கொலைக்கு நியாயம் கேட்டு போராட்டம் செய்ய வந்தவங்களே இவ்வளவு அராஜகத்தோடு ஈடுபடுறாங்கன்னு சொல்லும் போது, பட்ட பகல்ல கூட வந்தவங்க பெண்கள் வேற, கூட வந்தவர் தான் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை இதே போல கை வச்சு பண்ணிட்டான்னு சொல்லும் போது, அந்த பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா, போராட்டம் செய்ய வந்த பெண்கள், அவங்களா புத்திமதி சொல்லணும் இல்லைங்களா, இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, தப்புப்பா, நம்ம என்ன பண்ண வந்தோம், நியாயம் கேட்டு வந்தோம், இந்த மாதிரிலாம் கையெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நியாயம் கேட்கலாம் இல்லைங்களா, தட்டி கேட்கலாம் இல்லைங்களா, அவர் பண்ண தப்ப அதெல்லாம் பண்ணல. கூட சேர்ந்து பெண்களும் அராஜகத்தில் ஈடுபடுறாங்கன்னா, அப்போ அவங்க பின்னணியில் இவங்களோட உறவினர்கள் இப்படி இருக்காங்கன்னா, அப்ப இறந்து போனவர் யாரு, அவரோட பின்னணி என்ன? வாகன ஓட்டுநராக பணிபுரிகிறார், ஆனால் அந்த வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் அவர் எதுக்காக வேலை பண்ணியிருந்தார், யாருக்காக வேலை பார்த்தாரு, என்ன வேலை பண்ணியிருந்தாரு, அதுக்காக ஒரு கும்பல் சுத்து போட்டு அவர் இதை போல பண்ணிட்டு இருக்குன்ட்டு தோண்டுவாங்க இல்லைங்களா? தோண்டணும், தோண்டித்தானே ஆகணும். இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு கண்டிப்பா தோண்டுவாங்க. தோன்றது தப்பே கிடையாது, தோண்டட்டும். இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி இந்த சம்பவம் எப்போ நடந்ததுங்க? திங்கட்கிழமை அன்று நடந்தது. கொலை சம்பவத்தை கண்டித்து நியாயம் கேட்டு போராட்டம் பண்ண இந்த சம்பவம் எப்போ நடந்ததுங்க? மறுதினம், காளிக்குமார் கொலை செய்யப்பட்ட மறுதினமான செவ்வாய்க்கிழமை, நேற்றைய தினம் நடந்தது. இப்போ ஒரே நாளுக்குள்ள கண்டுபிடிச்சு உடனடியாக கொடுங்கோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு இறந்து போனது யாருங்க? தேச தியாகியா, சுதந்திர போராட்ட வீரரா, இல்ல நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வம்சாவழியில வந்தவரா, பிஎம் பிரசிடென்டா, யாரு? ஏங்க அப்ப இவர்களை போன்றவர்கள் தான் நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? சாதாரண மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? இல்ல சாதாரண மனிதர்களோட மரணத்துக்கு நியாயம் வழங்க மாட்டீங்களான்னு கேட்கலாம். யாராவது கேட்கக்கூட வாய்ப்பு இருக்கு. அதற்காக சொல்லணுங்க, உதாரணத்துக்காக சொல்றோம். கண்டிப்பா பாருங்க, இந்த காணொலியை நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே இந்த கொலை பின்னணியில் யார் இருக்காங்கன்றத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. கண்டுபிடிச்சிருந்தா கூட என்ன தெரியுமா வரும்? இந்த காளிக்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட உறவினர்களுக்குள்ள ஏதோ ஒரு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக, ஏற்பட்ட காரணமாக ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் பாருங்க அவரை காலி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கூலிப்படையை வைத்து
நாட்கணக்கில் வாரக்கணக்கில் ப்ரீ பிளான்டா திட்டம் போட்டு அவரை ஃபாலோ பண்ணி இதே போல ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளான்னு எங்களுக்கு தெரியல அந்த காளிக்குமார் என்பவர். நீங்க என்ன பாருங்க, கண்டிப்பா இறந்து போன அந்த காளிக்குமார் கொலையோட பின்னணியில் விசாரித்து உண்மை வெளியே வரும்போது ஏதாவது ஒரு சீப்பான காரணமாகத்தான் இருக்கும் பாருங்க. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த காளிக்குமார் என்பவரை கொலை பண்ணிட்டாங்க. சரி, கொலை நடந்து 10 நாள் ஆச்சு, 10 வாரம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, காவல்துறை அதிகாரி கண்டுபிடிக்கல. அதுக்காக நியாயம் கேட்டு போராட்டம் பண்ண வந்த இடத்துல ஒரு கோபம் கொந்தளிப்பின் காரணமாக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் 10 வருஷம் ஆச்சு கண்டுபிடிக்க முடியலங்க, அந்த கோபத்தில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். 24 மணி நேரத்திற்குள்ள கொலை செய்தவர்கள் யார் என்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்ட்டு அவங்க ரிலேஷன்லாம் ஒட்டுமொத்தமா கூட்டா கும்பலா ரோட்ல வந்து இறங்கி போராட்டம் பண்ணி இந்த சம்பவத்தை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லும்போது, அப்ப இதை போன்ற சம்பவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காகவே ஏன் இவங்க களத்துல இறங்கி இருக்க கூடாதுன்ட்டு சந்தேகப்படுவாங்க இல்லைங்களா? இப்போ 4 திசையிலிருந்தும் சந்தேகப்பட்டு எந்த கோணத்திலும் விசாரிக்கலாம், அது அப்புறம் அது. ஆனால் தமிழ்நாட்டில் வேற எங்கேயோ வடமாநிலங்கள் பக்கம் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் பட்ட பகல்ல ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கே இதை போல ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லும் போது, முடியை இழுத்து போட்டு அடிச்சு தொடக்கூடாத இடத்துலாம் தொடறாங்கன்னு சொல்லும் போது, அப்ப சாதாரண ஒரு பெண்ணோட பாதுகாப்பு நிலைமை என்னன்னு ஒரு கேள்விக்குரிய இந்த சம்பவத்திற்கு பிறகு எல்லாருமே பொதுவாக கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, பீகாரில் நடக்குது, மேற்கு வங்கத்தில் நடக்குது, அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, எங்கெங்கேயோ பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை குறித்து பேசும்போது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இதை போன்ற ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லும்போது நம்ம அதை எதிர்த்து கண்டிப்பாக குரல் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்கலாம் தான் கேள்வி கேட்பாங்க. என்னையா எங்கெங்கேயோ நடக்கிற பிரச்சனையை கொடுத்து கேள்வி கேட்குறீங்க, தமிழ்நாட்டிலே இதை போல ஒரு பெண்ணுக்கு அநியாய அக்கிரமம் நடக்குது கேட்க மாட்டீங்களா, என்னன்னு எதிர்த்து குரலை எழுப்ப மாட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஆனால் இதுதான் சமயம் சந்தர்ப்பம் என்று பார்த்து இந்த சைக்கிள் கேப்ல புல்டோசரை விட்டு ஏத்துறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆனா இங்க ஒரு படி மேல போய் சைக்கிள் கேப்ல பிளைட்டையே விட்டு ஏத்துறாரு. யாருங்க? நம்ம இபிஎஸ் ஐயா, எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி ஆளுமை ஐயா. என்னையா இது, பட்டப்பகல்ல ஒரு பெண் காவல்துறை அதிகாரிக்கே இதை போல ஒரு அநியாய அக்கிரமம் நடக்குதுன்னு சொல்லும் போது, அப்ப யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் காவல்துறை அதிகாரிக்கு எதிராக பண்ணலான்ற ஒரு நிலைமை இருக்கும் போது, இந்த விடியா திமுக அரசு இருந்தென்ன இல்லாமல் இருந்தால் என்ன பயன்றது தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லாம போச்சு. பயன்னு ஒண்ணு இருந்ததுன்னா பட்ட பகல்ல இதை போல ஒரு பெண் காவல்துறை அதிகாரி மேலே கை வைப்பாங்களா? எதுவுமே இல்லாம போச்சு. யார் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடு ரோட்ல செய்யலாம் என்கின்ற ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு அதுக்கெல்லாம் காரணம் இந்த விடியா திமுக அரசு. தமிழ்நாட்டில் பட்ட பகல்ல காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது இதை எப்படிங்க ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்கிறாரு இல்லைங்களா? இப்போ சப்பக்கட்டு கட்டலங்க, நடந்த உண்மையை எடுத்து போடுறோம். நம்ம ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியை பட்ட பகல்ல என்ன மாதிரி அநியாயத்துக்கு தாக்கினாங்க? குறிஞ்சி மலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய அபூர்வமான மலர் குறிஞ்சி மலர்னு, அதை போல ஒரு அபூர்வமான குறிஞ்சி மலரை போல காவல்துறை அதிகாரியை தாக்கி அந்த வீடியோ காட்சியை ட்விட்டர் பேஜில் போஸ்ட் பண்றாரு ஒருத்தர். யாருங்க? நம்ம கழுகு ரஜினிகாந்த் அவர்கள் தான். காவல்துறை அதிகாரிகள் மேல கை வச்சா சும்மா இருக்க மாட்டாங்க, காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் நடந்ததுன்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ போஸ்ட் பண்ணார் இல்லைங்களா? அந்த சமயத்தில் இப்ப சொல்றாரு இல்லைங்களா, ஐயோ என்னையா இது, விடியா திமுக ஆட்சியில் இதே போல காவல்துறை அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சு, யார் வேண்டுமானாலும் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் பட்ட பகல நடுவுள்ள காவல்துறை அதிகாரிகளை தாக்கலாமா? அந்த சம்பவம் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணார் இல்லைங்களா? அந்த சம்பவம் நடந்தது நம்ம இபிஎஸ் ஆளுமை ஐயா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்திலங்க. அதற்காக தவறுக்கு இன்னொரு தவறு தான் பரிகாரன்ற வகையில் நடந்த தவறுக்கு சப்பக்கட்டு கட்டலங்க. என்னங்க இந்த சமயத்தில் கூட இதை போல திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்களேங்க அப்படின்ட்டு. நம்ம யாருக்கும் மரண முட்டு கொடுத்து பழக்கமே கிடையாது. நடக்கிற உண்மை எதுவோ அதை மக்களுக்கு முன்னாடி எடுத்து போடுறதுதான் பழக்கம். இபிஎஸ் ஐயா அவர்கள் ஆட்சியில் இருந்த சமயத்தில் நடந்த சம்பவத்தை எதுக்காக எடுத்து போடணும்னு சொன்னா, ஓனனை பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் பாடம் எடுக்கக்கூடாது இல்லைங்களா? நல்ல வேலை பாடம்னு சொல்லும் போது தான் இன்னொரு பிரச்சனை ஞாபகத்து வருது. கடந்த சில தினங்களாக கேரளாவில் ஓய்வு பெற்ற நீதிபதியான ஹேமா அவர்கள் தலைமையில் அமைந்த கமிட்டி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இல்லைங்களா? அந்த அறிக்கை வெளியில் வந்ததை அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு சிலர் பொங்குறாங்க இல்லைங்களா? என்னங்க இது, எங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டீங்களா? ஒரு தாயாக, சகோதரியாக, அண்ணனாக, தம்பியாக தாராளமாக எங்களுக்கு வந்து குரல் கொடுக்கணும்னு கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ நடிகைகள் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் மட்டும்தான் பெண்கள் இல்லைங்களா? நடிகைகளுக்கு இதே போல பிரச்சனை நடந்துச்சு. சினிமா துறைக்குள்ள இருக்கிறவங்களே இதே போல பல ஆண்டுகளுக்கு முன்பாக 5, 10, 20, 25 வருஷத்துக்கு முன்பாக இதே போல எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்கன்னு
பிரச்சனை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நியாயம் கேட்டு குரல் கொடுங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு தாயாக, சகோதரியாக, அண்ணனாக, தம்பியாக எங்களுக்காக முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சொல்லும்போது, இப்போ இந்த காயத்ரி அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பார்க்கும்போது ஒரு பெண்ணா தெரியலீங்களா? இப்போ நடிகைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே எல்லாரும் எங்களுக்கு குரல் கொடுங்கன்னு கேட்கும்போது, ஏன் இப்போ காயத்ரி அவர்களுக்காக எல்லா நடிகைகளும் சேர்ந்து குரல் கொடுத்து நீதி கேளுங்க. என்னங்க பட்ட பகல இதே போல ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகளை இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி ஏன் யாரும் குரல் கொடுக்கலங்க? ஏன் யாரும் ட்வீட் போடலங்க? ஏன் யாரும் நியாயம் கேட்டு ஒரே ஒரு வரி பதிவு கூட யாரும் பதிவு பண்ணலங்க? பண்ணுவாங்க பதிவு, இப்ப பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தான் நடந்திருக்கு பிரச்சனை. இன்னைக்கு நடந்த பிரச்சனையை அடுத்து என்னப்பா ஒரு டிஎஸ்பி காயத்ரி அவர்களுக்கு இதே போல பிரச்சனை நடந்திருக்கா? ஓஹோ, எப்ப நடந்ததுங்க? 18 வருஷத்துக்கு முன்னாடி. 18 வருஷம் பொறுத்து இன்றைக்கு 2024 செப்டம்பர் மாசத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்காக ஒரு 18-20 வருஷம் பொறுத்து குரல் கொடுப்பாங்க. ஏங்க 20 வருஷம் பொறுத்து? ஏன்னா நம்மளோட புகார் டிசைன் இருக்கு இல்லைங்களா, நம்மளோட கம்ப்ளைண்ட் டிசைனு அந்த மாதிரி. ஏன்னு கேட்டா, எங்களை பொறுத்த வரைக்கும் நடிகைகள் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிற நாங்க மட்டும்தான் பெண்கள். அப்ப மற்றவங்களுக்காக நீங்க குரல் கொடுத்துக்கோங்க. இதே நடிகைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா எல்லாரும் வாங்க திரண்டு தமிழ்நாடே முன்னாடி வந்து குரல் கொடுங்க. வேற யாராவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நாங்க முன்னாடி கூட வர மாட்டோம். ஏன் அப்படின்னா அப்படிதான். அப்படி இது எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயத்தை கண்டிப்பா இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். இப்போ ஒரு பிரச்சனை, ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்க, நடந்த அந்த கொலைக்கு நியாயம் கேட்டு அவரோட உறவினர்கள் கும்பலா வராங்கன்ற ஒரு தகவல் வருதுன்னு சொல்லும் போது, இப்போ டிஎஸ்பி அவர்கள் கூட ஒரு 2-3 அதிகாரிகள் மட்டும் ஏன் போனாங்க? ஒரு ஃபோர்ஸ் அனுப்பணும் இல்லைங்களா? கூட அவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிப்பதற்கு சில காவல்துறை அதிகாரிகளால் மட்டும் முடியாது இல்லைங்களா? ஏன் ஒரு ஃபோர்ஸை கொண்டு போகாம சில அதிகாரிகள் மட்டும் போகணுங்க? ஏதோ விழாவுக்கு நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான காவல்துறை அதிகாரிகளை பாதுகாப்புக்காக கொண்டு போய் நிறுத்தும் போது, ஒரு போராட்டம் பண்ணதுக்காக ஒரு கும்பலே திரண்டு வருதுன்னு சொல்லும் போது, அந்த கும்பலை சமாளிப்பதற்காக எவ்வளவு காவல்துறை அதிகாரி ஃபோர்ஸை கொண்டு போயிருக்கணும்? அந்த இடத்துல கண்டிப்பாக காவல்துறை கோட்டை விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த காணொலியை முடிப்பதற்கு முன்பாக சாரி ஃபார் த பிரேக். தற்சமயம் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போது வந்த தகவல், காளிக்குமார் என்பவரை கொலை செய்த அந்த 4 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. லட்சுமணன், அருண்குமார், காளீஸ்வரன், மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர். இந்த 4 பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. கைது செய்து கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது, மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்களை எடுக்க போன வழியில வழக்கம் போல பாருங்க, ஒருத்தர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துருவார் போலுது. இதோ நிக்கிறாரு வழுக்கி விழுந்து. காளீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்ட அந்த 4 பேர்களில் ஒருவரான காளீஸ்வரன் என்பவர் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து லைட்டா கொஞ்சம் கை உடஞ்சிருக்கு. நாங்க கூட இந்த கைது செய்யப்பட்ட நபர்களில் ஒருவர் பாத்ரூம்ல வழுக்கி வந்துட்டான்ற ஒரு செய்தியை பார்க்கும்போது, போராட்டம் செய்ய வந்த கும்பல் அதுல ஒருத்தர் வந்து பெண் டிஎஸ்பி கிட்ட இதே போல நடந்து கொண்டார் இல்லைங்களா, அவரோட கைதான் பாத்ரூம்ல வழுக்கி வந்து ஒஞ்சி போச்சோன்னு நினைச்சோம். இல்லை, காளிக்குமார் என்பவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த 4 பேர்களில் ஒருவர் பாத்ரூம்ல வழுக்கி வந்து கை உடஞ்சி போச்சு. சரி, என்ன காரணங்க, எந்த காரணத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போதைக்கு வரல. ஆனால் கைது பண்ணிட்டாங்க 4 பேரையும். இதை அடுத்து தான் விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்ததை அடுத்து எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்ற ஒரு உண்மையை சேர்ந்து வழிகின் வெளியே வந்துடும். தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணும்போது, பெண் டிஎஸ்பி அவர்களுக்கு நடந்த இந்த கொடுமை மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த காணொலியுடைய இறுதியில் பதிவு பண்றோம். நீங்க அது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து நீங்க பதிவு பண்ணுங்க. மீண்டும் இந்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.